ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ ஒரு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, 2லேருந்து 3, ஒரு வெங்காயம் 1, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 கத்திரிக்காய், இது போதும். அந்த அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வைக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதுக்கு மேலே உப்பு காரம் போடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், கூட மிளகாய்த்தூள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டணும். எல்லா வெங்காயம் தக்காளியோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி இதுக்கு தேவையான அளவு போதும். ஊற்றி நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டு குக்கரில் மூடிடணும். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு விசில் போடணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். விசில் நல்லா வெந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணணும்னா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக. இட்லி, தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். விசில் 3லேருந்து 4 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இதை கடைஞ்சிட்டு தாளிக்கணும். இது கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கடைஞ்சிடலாம். தண்ணி இதில் எடுத்து விட்டுட்டு இந்த ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும். இப்போ இது நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ கடைஞ்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் போட்டு தாளித்து கொடுத்துருங்க. கத்திரிக்காய் கடையில் ரெடி. நீங்கள் செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.